remember him fondly with so much of love. His voice lives in our heart and will always be in our heart. Thank you. இங்கே அவருடைய குரல் கேட்டோடனே நாங்கள் எல்லாரும் அங்கே உட்காந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா வந்து இப்போ 32, 33, 34, 35, 36ன்ற மாதிரி பாடி காமிச்சேன். ஃபுல்லாக பார்த்தாரு. பார்த்து முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே அவருடைய குரல் கேட்டோடனே நாங்கள் எல்லாரும் அங்கே உட்காந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹாசினி சொல்கிற மாதிரி அவருடைய குரலை கேட்டோடனே ஒரு சந்தோஷம் ஃபீலிங் வந்தோடனே நான் அவருக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அந்த மெசேஜ் நான் இன்னும் என் ஃபோனில் வச்சுருக்கேன். யூ மேக் மீ ஸோ ஹாப்பி. This lockdown, I think your voice is, saving me. Abdin solli anche. He said thank you, as usual, with his humility. And I had the greatest pleasure of working with him in Keladi Kanmani, and where he sang that song. And I remember him saying, what a beautiful song, and how, no, he says, no, your acting is what is making me do all this. Angiyum appadithaan solluvaru. But jokes apart, he was amazing in that song. He was absolutely mind-blowing. But he took it so lightly. He took it so wonderfully. அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பாட்டை பாடிட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலேயே மூச்சு விடாமல் பண்ணீங்க, அதெல்லாம் நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னாரு. பிகாஸ் he had a secret to it. Correct? Yeah. So we all remember him fondly with so much of love. His voice lives in our heart and will always be in our heart. Thank you. அண்ட் அவர் ரொம்ப காமெடியாகவும் பேசுவாருன்றதுக்கு நான் 2 இடத்துல உதாரணமாக பார்த்துருக்கேன். அதை ஒரு வாட்டி அவரோட ஷோக்காக போயிருந்த ஸ்டேஜ் ஷோக்கு, லைவ் ஷோக்கு. இப்போ நிறைய பேர் வந்து திடீர்னு புதுசாக ஒரு பாட்டை, அவர் ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு பாட்டை கேட்டாங்க. ஜென்ரலாக அவர் அதை இது பண்ண மாட்டார், சொல்லிடுவார், இல்லை அது நாங்கள் ரெடி ஆகலைன்ற மாதிரி. ஸோ கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். வந்துட்டு இந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு சாங் கேட்டே இருந்தாங்க. இவர் அப்படியே மைக்கை நிறுத்திட்டு சொல்கிறார், இந்த மாதிரி யாரெல்லாம் புஞ்சை உண்டு சாங் கேட்டீங்க அப்படின்னாரு. நிறைய பேர் கை தூக்குனாங்க. அதான் கேட்டிங்கல்ல, அப்புறம் என்ன போங்க அப்படின்ட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி டைமிங். அண்ட் அதே மாதிரி தான் இந்த சாங் மண்ணில் இந்த காதல் என்ற சாங்கை வந்து நான் வந்து அந்த மூச்சு விடாத பாடுற அந்த இடத்த மட்டும் நான் சும்மா லிரிக்கை ஞாபகம் வச்சுக்காம நம்பரை வச்சு பாடி அவர்கிட்ட காமிச்ச சார்கிட்ட. அது எப்படின்னா வந்து இப்போ 32, 33, 34, 35, 36ன்ற மாதிரி பாடி காமிச்சேன். ஃபுல்லாக பார்த்தாரு. பார்த்து முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்ன்றதை இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறேன். அவ்வளோதான்.